வணக்கம், வணக்கம், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டீஸ். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஃபார்ம் ஹவுஸோடு உங்களுக்கு இந்த தோட்டம் இருக்குது. பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். எல்லா வகையான மரங்களும் இந்த இடத்துல இருக்குதுங்க. உங்களுக்கு தென்னை மரம், அது போக பார்த்திங்கன்னா மாமரம், அப்புறம் நாவல் மரம், இது மாதிரி நிறையா வகையான மரங்கள் வச்சு இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரு, கிணறு, மின்சார வசதி, அது போக ஃபார்ம் ஹவுஸ், இது எல்லாமே இருக்குது. பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே லோ பட்ஜெட்டில் தாங்க முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி கூட ஒரு ஃபார்ம் லேண்டு பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வாரியாக பிரித்தும் போட்டிருக்கோம். அதில் போய் கூட உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோட்டமாக தான் இருக்குதுங்க. சரி, வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம், அது போக மாமரம், அது போக பார்த்திங்கன்னா நாவல் மரம், கொய்யா மரம், அப்புறம் உங்களுக்கு பலாமரம், இது மாதிரியான ஏகப்பட்ட மரங்கள் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டும் இருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் வளமுள்ள ஒரு ஏரியா தாங்க, செம்மண் பூமி. அதுலேயே சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆட்டும் இருக்குது. எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்காங்க. அது போக எல்லா பக்கமே தண்ணி வர அளவுக்கு வசதி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்கி இந்த இடத்த வாங்கினீங்கன்னா பராமரிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஆள் விட்டு கூட நீங்கள் பராமரிச்சுக்கலாம். சொட்டு நீர் பாசனத்துக்கு எல்லா பக்கமே பைப்பு போகுதுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 2 போர் இருக்குதுங்க. அப்புறம் மின்சார வசதி, இலவச மின்சார வசதி இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது சின்னதாக. இது எல்லாமே சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா 13 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தமாக 15 ஏக்கர் இருக்குதுங்க. இந்த 15 ஏக்கருமே இவங்க ஃபென்சிங் போட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நிறையா பேர் இந்த மாதிரி ஃபார்ம் லேண்டில் நிறைய கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லா சூட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்துட்டு மணப்பாறை போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. வீரப்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. 2 போரு, அது போக மின்சார வசதி, ஃபார்ம் ஹவுஸு, அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மரங்களும் இதுக்குள்ளே வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வாங்கி கூட கொஞ்ச நாள் பராமரித்து மரங்களை நல்லா வளர்த்தி ரீசேல் பண்ணுறதுனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஒரு ஏக்கர் 13 லட்சம், மொத்தமாக 15 ஏக்கர் இருக்குதுங்க. சரி நண்பர்களே, இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.